டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் இன் கோட் ஜென்ரேஷன். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங்கிற ஒரு அல்காரிதம் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை ஜென்ரலாக இந்த கோட் ஜென்ரேஷன் இல்லாமல் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளமை சின்ன சின்ன சப் ப்ராப்ளமாக உடைச்சு அந்த சின்ன சின்ன சப் ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொன்றுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அந்த எல்லா சொல்யூஷனையும் இன்டெகிரேட் பண்ணால் ஃபைனலாக நமக்கு அந்த பெரிய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இதுதான் டைனமிக் ப்ரோக்ராமிங் அல்காரிதம். இப்போ இங்கே ஸ்பெசிஃபிக்காக இந்த மிஷின் கோட் ஜென்ரேஷன் பார்ட்டில் இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷனை வந்து மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணும்போது நிறைய காம்ப்ளெக்சிட்டி வரும், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இந்த டைனமிக் ப்ரோக்ராமை என்ன பண்ணும், அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து சின்ன சின்ன எக்ஸ்பிரஷனாக பார்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷனாக உடைச்சிட்டு அந்த உடைச்ச எக்ஸ்பிரஷனை வந்து அந்த உடைச்ச சப் எக்ஸ்பிரஷனாக ஒன்றா உடைக்குதுல்ல, அந்த ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனுக்கும் மெஷின் கோடு ஜென்ரேட் பண்ணிடும் தனித்தனியாக. அந்த ஜென்ரேட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் ஒன்றா ஒரே சேர எழுதுனோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸான எக்ஸ்பிரஷனுக்கான மெஷின் கோட் நமக்கு கிடச்சிடும். இப்போ அதை நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். அதுதான் டைனமிக் ப்ரோக்ராமிங் இன் கோட் ஜென்ரேஷன். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் எக்ஸிக்யூஷன் காஸ்ட். எக்ஸிக்யூஷன் காஸ்ட்னால என்ன அப்படின்னா, இந்த மெமரி யூசேஜ், ரெஸ்பான்ஸ் டைம், இது எல்லாமே வந்து குறைக்கும். அடுத்தது வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பிரஷன் மறுபடியும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அந்த எக்ஸ்பிரஷன் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் அதை கால்குலேட் பண்ண தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட வந்து இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது, z = a + b * c - d. இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணும்போது டேரெக்டாக நம்ம எழுதுறது கொஞ்சம் கஷ்டம். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டைனமிக் ப்ரோக்ராமை என்ன பண்ணும், இதை சின்ன சின்னதாக உடைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இதை வந்து டேகாக க்ரியேட் பண்ணும், டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃப். அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இதில் டேகில் வந்து இது எதெல்லாம் நோட்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ்ஸு, ஏபி, ஸ்டாரு, சி - டி இதெல்லாமே வந்து நோட்ஸாக இருக்கும். இதையெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த லைன் வர்ற லைன் தான் எட்ஜஸ். இப்போ நம்ம எழுதின எக்ஸ்பிரஷனுக்கு இதுதான் டேக் a + b. இதுதான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா ப்ராக்கெட் இருக்குது, அடுத்தது c - d ப்ராக்கெட் இருக்குது, அதனால் c - d கால்குலேட் பண்ண வேண்டியது. a + b-யோட ரிசல்ட்டு c - d-யோட ரிசல்ட், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபைனல் ரிசல்ட். இந்த இடத்துல டைனமிக் ப்ரோக்ராமிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எனக்கு இந்த என்டையர் எக்ஸ்பிரஷன் வேணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு a + b-யோடைய ரிசல்ட்டை மட்டும் கால்குலேட் பண்ணுவேன் தனியாக, அதுக்கப்புறம் c - d-யோட ரிசல்ட்டை மட்டும் கால்குலேட் பண்ணுவேன் தனியாக, அப்புறம் கிடைச்ச ரெண்டு ரிசல்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுவேன். இதுதான் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங்கோடைய கான்செப்ட். இதில் இப்போ நான் மெஷின் கோட் ஜென்ரேஷனில் இந்த டைனமிக் ப்ரோக்ராம் எப்படி அப்ளை ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை வந்து டேக்ல இருந்து 3 அட்ரஸ் கோடாக எழுதுவோம். ஸோ 3 அட்ரஸ் கோடாக எழுதும்போது இது ஒரு லைன் வரும், இது ஒரு லைன் வரும், அப்புறம் ஓவராலாக இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறது ஒரு லைன் வரும், மொத்தம் 3 லைன் வரும். ஸோ 3 லைன் என்ன வருதுன்னு பாருங்கள். t = a + b, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்த டேகுடைய ஒரு சைல்டு. அடுத்தது c - d வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தது. இப்போ t1ஐயும் t2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறது ஓவரால் ரிசல்ட். ஸோ எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பிரஷனை நான் 3 சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றிட்டேன். ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளம் சின்ன சின்ன சப் ப்ராப்ளமாக நான் உடைச்சிட்டேன். இப்போ இந்த 3 லைனுக்கு மிஷின் கோடு ஜென்ரேட் பண்ணுறது எனக்கு ஈஸி. ஏன் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த t1 = a + b-க்கு மட்டும் ஃபஸ்ட்டு மிஷின் கோடு ஜென்ரேட் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் வச்சுங்க, லோட் a, ஆட் b, ஸ்டோர் t1. இதுதான் a + b அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குங்களா, t1 = a + b. இந்த எக்ஸ்பிரஷனுடைய மிஷின் இன்ஸ்ட்ரக்ஷன் லோட் a, வேல்யூ a வந்து ஒரு ரெஜிஸ்டரில் லோட் பண்ணிடும் இந்த ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் bங்கிற வேல்யூவை அந்த ரெஜிஸ்டரில் ஆல்ரெடி இருக்கிற a கூட ஆட் பண்ணிட்டு வர்ற வேல்யூ அந்த ரிசல்ட்டை வந்து t1ல ஸ்டோர் பண்ணிடும். இது ஒரு 3 அட்ரஸ் கோடோடைய ஈக்குவலண்ட் மிஷின் கோட். அடுத்தது செகண்ட் லைன் t2 = c - d. ஸோ லோடு c, சப்ராக்ட் d, அதாவது ரெஜிஸ்டரில் இருக்க c வேல்யூவோட d-யை சப்ராக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் t2ல அதை ஸ்டோர் பண்ணிடணும். அடுத்தது z = t1 * t2. இந்த ரிசல்ட்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ லோடு t1 நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம் ஒரு ரிசல்ட்டு, அந்த t1 வந்து ரெஜிஸ்டரில் லோட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்டரில் இருக்க t1 வேல்யூவோட t2 மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபைனலாக அதை வந்து ரிசல்ட் இசட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த என்டையர் எக்ஸ்பிரஷனையும் நான் என்ன பண்ணுறேன்,
சின்ன சின்னதாக உடைச்சேன். ஃபஸ்ட்டு A + B அப்புறம் C - D, அதுக்கப்புறம் A + Bயோட ரிசல்ட்டு C - Dயோட ரிசல்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 ஸ்டெப்பாக உடைச்சேன். உடைச்சிட்டு அந்த 3க்கும் தனித்தனியாக மெஷின் கோடு ஜென்ரேட் பண்ணுறேன். 1, 2, 3. இப்போ இதை மொத்தமாக சேர்த்து எழுதுனோம்னா நமக்கு வந்து அந்த ஒரு பெரிய எக்ஸ்பிரஷனுக்கு உண்டான மெஷின் கோடு வந்து மொத்தமாக ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதுதான் டைனமிக் ப்ரோக்ராமிங் யூஸ்ட் இன் கோட் ஜென்ரேஷன். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.